சென்ன ராவண ராவண சுட்டாடே பட்ட கண்ணா வெடிக்கிற தந்தோ தன்வாலா சுட்டாடே புள்ள தானா தெரிக்கிற தந்தை கொன்னே கல்லா ஆயம் சின்ன ஆயா குலாயகோ ப்ராப்பர் ஸ்டைலா ஓரா காலே நான் போற வெயில க்ளோஸ் ரைட்டா டைட்டா குடுக்குறோம் போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோவோட மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பிகமிங் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நண்பர்களே. தம்ப்நெயில் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நேராக பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் மேட்ருக்கு வர்றேன். நம்ம வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2026ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நல்லா கம்பேக் கொடுக்க போகிறோம், உடம்பை குறைச்சி பயங்கரமாக ஃபிட் ஆக போகிறோம்னு சொல்லிட்டுலாம் ரொம்பலாம் பேசியிருப்போம் அந்த வீடியோவில். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. சரி, ஓகே, அப்படி பேசி வீடியோ போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதம் அப்படி நடந்ததான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நண்பர்களே, இந்த ரெசல்யூஷன் எடுக்கிற டைம்ல பூஸ்டா இருப்போம். பட் ஆனால் டப்புன்னு நம்ம பேக் வச்சிருவோம். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்துல இருந்தா ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா கேலண்டர்ல வந்து இந்த மார்க் பண்ணி வைக்கிறது. லைக் ஒர்க் அவுட் பண்ணா அந்த பிளாங்கா விட்டுருவேன், ஒர்க் அவுட் பண்ணலன்னா இந்த ராங் அந்த இது போட்டு வச்சிருவேன். அந்த மாதிரி தான் வந்து நான் போன வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணாலாவது நம்ம ப்ராக்ரஸ் தெரியும். அதே மாதிரி நம்ம கன்சிஸ்டன்ஸா இருக்குமா இல்லையான்றது வந்து நமக்கு தெரியும்ட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன். பட் ஆனால் போன வருஷமாக அதை பயங்கரமாக சொதப்பிட்டேன். சரி, ஓகே, இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் அது சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அந்த கேலண்டர் அந்த மந்தோட அந்த சார்ட் காட்டுறேன் பாருங்க. நியூ இயர் அன்னைக்கு பண்ணிருக்க மாட்டேன். 2ஆம் தேதி பண்ணேன், 3ஆம் தேதி வந்து சண்டே பண்ணல, 4ஆம் தேதி பண்ணல, 5ஆம் தேதி பண்ணேன். இதுல வேற சுகர் கட் வேற இப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 6ஆம் தேதி வந்து சுகர் சாப்பிட்டேன். பட் ஆனா அந்த வாரம் ஓரளவுக்கு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே மட்டும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்த நாலு ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன். நல்லா இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வேறையா, பொங்கல் ஹாலிடேஸ் வேற வரதால நல்லா ஜாலி பண்றது இருந்துட்டேன். இதுல அப்படியே கோட்டை விட்டேன் சுத்தமா. சரி, ஓகே, பொங்கல் ஹாலிடேஸ் தான் இப்படி போச்சு, அதுக்கடுத்து நம்ம கரெக்டா பண்ணணும்னு நினைச்சு நான் ட்ரை பண்ணேன். அதுவும் சுத்தமா நடக்கல. மொத்தமாவே கோடு போட்டு வச்சிட்டேன். இதுல ஒரு மேட்டர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோல என்ன சொன்னேன்னா, போன வருஷம் 2025 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 70 கிலோஸ்ல தான் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயே நான் 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டேன். 71 kg ஆயிட்டேன். மொத்தமா சேர்ந்து லைக் எப்படி சொல்றது, கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, பொங்கல் ஹாலிடேஸால இந்த மாசம் சும்மா சொதப்பிடுச்சு. சரி, ஓகே, லாஸ்டா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணக்கூடாதுன்னா, லைக் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி கிடையாது, வேற ஒரு மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜனவரி மாதம் முடிஞ்சிச்சா, பிப்ரவரி மாதம் நான் என்ன நினச்சேன்னா, சரி, ஓகே, கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக பக்காவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போதான் இன்னொரு விஷயமும் முடிவு பண்ணேன். இந்த மாச கடைசியில வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். லைக் எப்படின்னா, நம்ம வந்து நம்ம கன்சிஸ்டன்ஸா இருக்காமா அப்படின்ட்டு நம்ம செக் பண்றதுக்கு வந்து அந்த கேலண்டர்ல கோடு போட்டதை தாண்டி நம்ம வந்து ஒரு வீடியோவாவே பண்ணுவோம். அதை நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி இருந்தது, நம்ம என்னென்னலாம் பண்ணோம், எப்பெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா எடுத்து போடுவோம். எனக்கும் வீடியோ எடுக்கிறது பிடிக்கும், எடிட் பண்றது பிடிக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ற மாதிரியாச்சு இதுவும் அப்படியே கரெக்டா மேட்ச் ஆயிடும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். அந்த வீடியோ வந்து எனக்கு பர்சனலா லைக் எப்படி சொல்றது, நான் என்னோட பிசிக் வந்து டாக்குமெண்ட் பண்ற மாதிரி எனக்காகவே அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பார்ப்பாங்க பார்க்கல, அது வேற மேட்ரு. சரி, ஓகே, நமக்காக அதை வீடியோ போஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். இதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு கரெக்டாக பக்காவாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஈவினிங் கார்டியோ பண்ணோம். இதுதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1ஆம் தேதி தான் எல்லாமே சுகர் சாப்பிட்டதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தேன். சரி, ஓகே, 1ஆம் தேதியோட எல்லாம் நிறுத்திட்டு 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். பிப்ரவரி 2nd பயங்கரமா போச்சு. அதுல என்ன ஒண்ணுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பண்றதால என்னால வந்து ஈவினிங் வந்து கார்டியோ பண்ண முடியல. ஏதாவது ஒரு சொதப்பலாயிருது, அதனால ஈவினிங் வந்து கார்டியோ பண்ண முடியல. சரி, ஓகே, இந்த வாரம் கரெக்டா ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவோம், அடுத்த வாரத்துல வந்து கொஞ்சம் கார்டியோல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு நாளும் சரி கார்டியோ பண்ணலாம் நினைச்சுன்னு இருப்பேன், ஏதாவது ஒன்று ஆயிடும்.
அதனால ஓகே ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டாக பண்ணுறோமே நான் ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணேன். டயட்டும் கரெக்டாக இருந்தேன். லைக் கண்டதை முண்டதை சாப்பிடாம ஜங்க் ஃபுட்ஸ் அது இதுன்னு சாப்பிடாம கரெக்டாக இருந்தேன். 2ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்தேன். இன்னைக்கு 8ஆம் தேதி சண்டே யூஸ்வலாக ரெஸ்ட் விட்டு கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக முடித்தேன் இன்னைக்கு டேவை. இன்னைக்கு அதான் தோணுச்சு, ஓகே எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம், அதனால வீடியோவே போட்டுடலாம். இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ, லைக் இந்த மாதிரி பண்ண போகிறோம், மாதம் இந்த மாதிரி வீடியோ போட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு, நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் நம்ம ஜிம் ஜாயின் பண்ணிடக்கூடாது, ஜாயின் பண்ணிட்டா காசு கட்டிட்டோன்னு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் அங்கே தான் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு, நான் காசு கட்டிட்டு ஜிம்மு போகலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் நம்ம கன்சிஸ்டன்ஸாக இருக்கோமான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மெலாம் போய்க்கலான்ட்டு தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். பார்ப்போம். அதுதான் இந்த வீடியோ. மாத கடைசியில் வந்து ஒரு வீடியோ போடுறேன், அது என்னோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் நண்பர்களே, அதே மாதிரி புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய்.